Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சயின்ஸில் இருக்கிற யூனிட் 1 லா ஆஃப் மோஷனில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் ஃபோர்த் ஒன் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பிளானட்ஸோடைய மாஸஸோடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2:3 கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோடைய ரேடியஸோடைய ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க 4:7. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற கிவனை வந்து நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, m1:m2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3 வந்து கொடுத்துருக்காங்க. r1:r2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:7 கொடுத்துருக்காங்க. g1:g2 வந்து என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் இதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். அப்படின்னா m1 வந்து எனக்கு என்னென்னா 2 kg, அடுத்து m2 வந்து என்னென்னா 3 kgன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து r1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, r2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7. g1 வந்து கண்டுபிடிக்கணும், அடுத்து g2 கண்டுபிடிக்கணும், அடுத்து அதோட வந்து ரேஷியோவை எடுத்து எழுதணும். எனக்கு ஃபார்முலா வந்து தெரியும். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னா g, அதாவது கேபிட்டல் ஜினா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு m1 டிவைடட் பை r1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. அடுத்து வந்து g2 வந்து நான் எழுதிக்கிறேன். g2 வந்து என்னென்னா கேபிட்டல் g இன்ட்டு m2 டிவைடட் பை r2 டு தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் வந்து அதோட ரேஷியோ தான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் g1 டிவைடட் பை g2 தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் அதோட வேல்யூஸை எடுத்து எழுதிக்கிறேன். g1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா g இன்ட்டு m1 டிவைடட் பை r1 ஸ்கொயர் டிவைடட் பை g2 என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா g இன்ட்டு m2 டிவைடட் பை r2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கேபிட்டல் g எனக்கு கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னா m1 டிவைடட் பை r1 ஸ்கொயர் டிவைடட் பை m2 டிவைடட் பை r2 ஸ்கொயர் எனக்கு இருக்குது. m1ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டிவைடட் பை r1ஓட வேல்யூ தெரியும் 4 டு தி ஹோல் ஸ்கொயர். டிவைடட் பை m2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3, டிவைடட் பை r2 எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா 7 டு தி ஹோல் ஸ்கொயர். நான் 2 டிவைடட் பை 4 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 16. அடுத்து 3 டிவைடட் பை 7 ஸ்கொயரோட ஆன்சர் 49. அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ அதை கேன்சல் பண்ணலாம். 2 1s இது 2 8s. அப்படின்னா இங்கே எனக்கு 1 டிவைடட் பை 8 வரும். அடுத்து இதை வந்து நான் ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா 49 டிவைடட் பை 3 வரும். அப்படின்னா எனக்கு g1 டிவைடட் பை g2ஓட ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 49 டிவைடட் பை 8 இன்ட்டு 3 வந்து எனக்கு 24 கிடைக்கும். நான் இங்கே 24 போட்டேன். அப்படின்னா அது ரேஷியோவாக எழுதுனேன்னா g1:g2 இஸ் ஈக்குவல் டு 49:24 கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.